வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சிறு தொழில்களை பற்றி பார்த்துருக்கோம். சில சிறு தொழில்கள் ரொம்ப வித்தியாசமானவை. சில சிறு தொழில்கள் குறைந்த முதலீட்டில் நிறைய வருமானம் தரக்கூடியவை. இப்படி நிறைய வகையான சிறு தொழில்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் குறைந்த முதலீட்டில் நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு சிறு தொழிலை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். தினமும் உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற சிறு தொழில் தான் இந்த எக் ரோல் தயாரித்து விற்பனை செய்யும் தொழில். எக் ரோல் தயாரித்து எப்படி விற்பனை செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்ப்போம். எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றத ஒரு கல்ச்சராகவே மாற்றி ஆயிடுச்சு. அதில் வந்து சாப்பிட்றத ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால் நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் லைனில் இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய இந்த எக் ரோல் தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலை நம்ம தொடங்கினாக்க நிறைய லாபம் பார்க்க முடியும். இதற்கு வந்து மூலப்பொருட்கள், அதாவது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல் தேவையான பொருள், இது வந்து முட்டை சம்மந்தப்பட்டது, எக்கு. அதனால அதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா நல்ல தரமான முட்டை தேவை, எக்கு. அதுக்கப்புறம் மசாலாங்கிறது இப்போ ரெடிமேட் மசாலாவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நம்ம மசாலா நம்ம தயாரித்து கூட பயன்படுத்திக்கலாம். ரெடிமேட் மசாலா நல்ல மசாலாவும் வாங்கிக்கிறது நல்லது. அதற்கு பிற்பாடு என்னென்னா ஆனியன், அதாவது வெங்காயம், மிளகுத்தூள், வேறு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தண்ணீர், இதெல்லாம் வந்து வழக்கமாக இந்த என்னென்ன மசாலா ஐட்டம் தயாரிக்கிறது என்னென்ன தேவைப்படுமோ அது அத்தனையும் நமக்கு தேவை. ஆம்லெட் நம்ம போட்டு பார்த்துருப்போம், அதே மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. பட் இது கொஞ்சம் மாறுபட்டது. என்ன அதோட சேர்த்து நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் மாறும். அப்புறம் இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கும்போது அதனுடைய இந்த மதிப்பு வந்து கூடும் உங்களுக்கு, அதாவது டேஸ்ட் வந்து கூடும். நம்ம வந்து சமீப காலமாக அந்த ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ எல்லாம் பார்த்துருக்கோம். அது சமீப காலத்து உணவு தான். அது ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம ஷேப் பண்ணி ஸ்ப்ரிங் பாணியில் பண்ணி ஒரு குச்சியை செருகி அதை பொரித்து அதை மசாலா தடவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது குச்சியை வந்து முட்டையை வந்து அதில் ஸ்லாட்டில் இது பண்ணிட்டு இந்த குச்சியை செருகி அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த எக் ரோல் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து எக் ரோல் மேக்கிங் மெஷின் தேவைப்படும். புரியுதா? இது ஆம்லெட் மாதிரி ஒரு இதில் தோசைக்கல்ல போட முடியாது, இல்லை ஒரு தாவா மாதிரி இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் பேனில் போட முடியாது. இதை வந்து தனியாக வந்து ஒரு மெஷின் இதுக்கான பிரத்யேகமாக செய்யப்பட்டு தயாரித்து விற்கிறார்கள். அந்த இயந்திரத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது உணவு தயாரித்து விற்கக்கூடிய ஒரு தொழில் என்பதால் இது எஃப்எஸ்எஸ்ஐனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவைப்படும். அந்த ஆவணம் ஒரு லைசன்ஸ் ஃபீஸ் கட்டி நம்ம வாங்கிக்கணும். இட வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லைன்னா ஒரு 80 சதுரடி 100 சதுரடிக்குள்ளே இருந்தாலே போகிறோம். ஆனால் மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த எக் ரோல் மிஷினுடைய விலை பார்த்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நான் ஏற்கனவே காமிச்ச அந்த மாடல் கொஞ்சம் வந்து லோக்கல் மாடல் மாதிரி, இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது இந்த மிஷின் இப்போ பார்க்கும்போது. இதுக்கு அது கொஞ்சம் டிஃபரன்ஸ். இது மாதிரியான மிஷின் ஒரு 15,000 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கே கிடைக்கும். இந்த கேஸ் எக் ஹாட் டாக் ரோல் போட்டிருக்குல்ல, இது மாதிரி மிஷின் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்களுக்கு முட்டையை வந்து ஆம்லெட்டாக போட்டிங்கன்னா 15 ரூபா தான் கிடைக்கும். இப்படி எக் ரோல் பண்ணி இந்த குல்ஃபி ஐஸ் மாதிரி மேலே குச்சி சரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு இந்த இயந்திரம் பயன்படுத்தினா நீங்கள் அதை பண்ண முடியும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்லெட்லாம் போடுறாங்களே அதே மாதிரி ஒரு கப்பில் எல்லாத்தையும் முட்டையை உடைச்சி போட்டு அத்தனை மசாலாவே அதில் ஆட் பண்ணி கலக்கி நம்ம கலக்கி இது பண்ணுற மாதிரி கலக்கி கொள்ளணும். அதற்கு பின்னாடி அந்த எக் ரோல் மிஷினில் அதுக்கு உண்டான ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அது நல்லா இந்த அந்த என்ன சொல்லி லிக்விட் நம்ம தயாரித்த அந்த இதை கலக்கியை வந்து அதுக்குள்ளே சேர்க்கணும். அதன் பிறகு வந்து அந்த மிஷினை ஆன் செஞ்சுட்டு மேலே அதை குச்சியை செருகிட்டோம்னா அது ஒரு சில நிமிடங்களில் நமக்கு அதை தயாரித்து கொடுத்துரும். பார்க்குறதுக்கு குல்ஃபி ஐஸ் மாதிரி வெளியில் நம்ம எடுத்துடலாம். அதற்கு மேலே மசாலா என்னென்ன தடவணுமோ அதையும் தடவி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனுடைய இது வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும். இது குறைஞ்சபட்சம் மாதம் 50,000 60,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்கலாம்.
ஈவினிங் டைமில் ஒரு 50 பீஸ் உங்களுக்கு விற்றா கூட ஒரு 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக இந்த எக் ரோல் தொழில் பார்க்கப்படுகிறது. இதே போன்ற இன்னும் பல அரிய தகவல்களுடன் நான் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.